கட்டிங் மிஷின்ல வந்து கிளிப்பு வந்து அந்த கிராஸ் எப்படி வந்து கட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டை கட்டர்ல வந்து நீங்க கட்டிங் மிஷின வந்து டில்ட் பண்ணி வெட்டுற மாரி இருந்ததுன்னா, அந்த ஹெட்ட வந்து டில்ட் பண்ணி ஹெட்ட வந்து சாய்ச்சு வெட்டுற மாரி ஆப்ஷன் இருந்ததுன்னா, அதுல வந்து கிளிப்பு வந்து கட் பண்றதுக்கு, அந்த டிகிரில வந்து கரெக்ட்டா வந்து ஏரோ மார்க் போட்டு உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட டிகிரியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 0லேருந்து 5, 10, 15, 20, 25க்கு ஒவ்வொரு வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு வச்சிருப்பாங்க. அதே மாரி இந்த கிளிப் கிராஸ் கட் பண்றதுக்கு 31.6ங்கிற டிகிரிய வந்து அவங்க ஏரோ பண்ணி வச்சிருப்பாங்க கரெக்ட்டா. நீங்க அதுல வந்து கரெக்ட்டா செட் பண்ணி நீங்க கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அதாவது தல சாய்ச்சு கிளிப் கட் பண்ற மாரி இருக்கிற கட்டிங் மிஷின்ல வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க வெட்டணும். அப்படி இல்ல அப்படின்னா, தல சாய்க்காமலே நீங்க கிராஸ் கட் பண்றது இருந்தா, நீங்க 45 டிகிரில வச்சே நீங்க வந்து கிராஸ் கிளிப்ப வந்து கட் பண்ணலாம். அது எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. அந்த அளவு என்னங்கிறது நான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நான் யூஸ் பண்ற கட்டிங் மிஷினு. கட்டிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கிளிப் வெட்டுறதுக்கு இப்படி வந்து உங்களுக்கு 45 டிகிரி வரைக்கும் நீங்க சாய்ச்சு வந்து இந்த கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். இந்த கட்டிங் மிஷின்ல வந்து இப்படி இது சாய்க்கிற மாரி ஏன் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு, சாய்க்கிறது எப்படி யூஸ் ஆகுது? ஆ இதனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கிளிப் கட் பண்ணும்போது, இந்த ஏரியாவ வந்து கட் பண்ணாது. நீங்க டைரக்ட்டா இப்படி வச்சு நீங்க 45 டிகிரில இப்படி கட் பண்றீங்க அப்படின்னா, இப்படி கட் பண்ணும்போது, இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு விழாது. இந்த கட்டிங் வந்து இந்த கிளிப் வந்து இந்த டேப்பர் வந்து கட்டிங் விழாது. அதனால இத நீங்க டேப்பர் பண்ணி வெட்டும்போது, இது வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, இந்த கிளிப் வந்து இதிலேயே இருந்து கட் பண்ணி உங்களுக்கு கிராஸ் கட் பண்ணி குடுக்கும். இத கட் பண்ணும். அதுக்காக இந்த டேப்பர் வச்சிருக்கிறாங்க. நார்மலா நீங்க கட் பண்றீங்க அப்டின்னா, இந்த இந்த டேப்பர் கட்டிங் வந்து விழாது. அந்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடயே விழுந்துரும். கட்டிங் வந்து இதோடயே விழுந்துரும். அதனால வந்து கிளிப் அடிக்கும்போது ஸ்க்ரூ இருந்துன்னா இடிக்கும். அதனால வந்து இத டேப்பர் பண்ணி இத கட் பண்ணோம்னா, இந்த மாரி கட் பண்ணோம்னா, கிளிப் ஃபிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த மிஷின் வந்து சாய்க்கிற மாரி வச்சிருக்கிறாங்க. இது வந்து 0. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5, 10, 15, ஆ 20, 25, 30, 35, 40, 45 இது வந்து பெரிய கோடா இருக்கும். அதுக்கு வந்து அந்த இதுல வந்து கரெக்ட்டா வந்து இதில செட் பண்ற மாரி உங்களுக்கு இது குடுத்திருப்பாங்க. இதிலயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு அளவு இங்க உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. 31.6ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஏரோ குடுத்திருப்பாங்க. இதுல வந்து நீங்க கரெக்ட்டா இந்த கட்டிங் மிஷின நீங்க கரெக்ட்டா 31.6ல வச்சு நீங்க செட் பண்ணிக்கிட்டு, நீங்க இந்த மிஷின சாய்ச்சு, நீங்க கிளிப் கட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட்டா வந்து அந்த கிராஸ் வந்து இருக்கும். இதே வந்து இது ஒரு சைடு கட்டிங்கு. இது வந்து ஒரு சைடு கட்டிங்கு. அதே மாரி நீங்க அத அப்படியே ஆப்போசிட்ல கொண்டு போனீங்கன்னா, அடுத்த சைடு கட்டிங்க்கு வந்து இங்க இருக்கு பாருங்க. 31.6 இதுதான் அதோட மார்க்கு. இதுக்கு நேரா வந்து நீங்க மிஷின செட் பண்ணிக்கிட்டு, நீங்க கிராஸ் பண்ணி கட் பண்ணீங்கன்னா, இது இன்னொரு சைடுக்குள்ளது. இது எப்படி கட் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த சைடு கட்டிங்கு, இது ஒரு சைடு கட்டிங் இது. அப்படியே வந்து இது ஆப்போசிட் சைடுல உள்ள இது கட்டிங். இது ஒரு கட்டிங், இது ஒரு இதே வந்து இத வந்து 45 டிகிரில
இது ஒருவேளை நீங்க இத மாதிரி சாட்ச் கட் பண்ணாம டைரக்டா கட் பண்ற மாதிரி இருக்கிற மிஷின்ல நீங்க இத 45 டிகிரில வச்சுட்டு இந்த கிளிப்பு பாத்துங்க, இந்த கிளிப்பு இப்படி வச்சுட்டு இதை கட் பண்ணிட்டு இத மாதிரி ஒரு சைடு நீங்க கட் பண்ணிக்கீங்க. இதே சேமாவே இப்ப இதை கட் பண்ணிருக்கோம்ல, இதே மாதிரி சேமா இப்படி தள்ளிட்டு என்ன அளவோ இது மாதிரி வந்து நீங்க கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க வந்து இந்த மிஷினை தலையை சாய்க்காமலே இது இந்த டைரக்ஷன்ல வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளிப் கட் பண்றது ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிப் பண்ற மாதிரி மிஷின் இருந்துன்னா 31.6ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதுலயே கொடுத்துருப்பாங்க கட்டிங் மிஷின்ல, அதுல வச்சு நீங்க வெட்டிக்கிங்க. அப்படி இல்லைன்னா ஆப்போசிட் சைடு 45 டிகிரி வச்சுட்டு ஆப்போசிட் சைடு வந்து கட் பண்ணுங்க. இத மாதிரி வந்து இந்த இந்த இது வந்து இப்ப கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இதை ஆப்போசிட்ல இப்படி வச்சு கட் பண்ணிட்டு அப்புறம் பிறகு இப்படி வச்சு கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கட்டிங் வந்துடும்.